ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா வேலுவோட விசாரணை முடிஞ்சிருச்சு. உள்ள என்னலாம் நடந்துச்சு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விசாரணை இருக்கு. அத பத்தி நம்ம பேசுவோம். செந்தில் பாலாஜி கடைசியா எடுக்கப் போற அஸ்திரம் என்ன அப்படின்றதையும் நம்ம பேசப் போறோம். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு திமுகவுடைய மாஜிக்கள் பெருசா கொத்தான அளவுல சிக்கியிருக்காங்க. அத பத்தியும் பேசுவோம். ஜனநாயகன் படம் வந்து பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இத பத்தியும் நம்ம பேசப் போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நம்ம சேனல் வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக்குகளை அள்ளி குடுங்க. ஹைப் அப்படின்னு கீழ ஒரு ஆப்ஷன் காட்டும். நெறைய பேர் அது எங்க காட்டுது அப்படின்னு தெரியலன்னு சொல்றீங்க. கமெண்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படி ஒரு தள்ளுனீங்கன்னா ஹைப் அப்படின்னு வரும். அத மறந்துடாம குடுத்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. போவோம் ஒரு வழியா இப்ப வீடியோக்குள்ள. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாரி ஏவா வேலு உள்ள போயிட்டாரு விசாரணைக்கு. அவர வந்து இல்ல உள்ள இல்ல எனக்கும் அதான் ஆசை. போயிருவாரு சீக்கிரமா. ஆனா இன்னைக்கு போயிருக்கிறது விசாரணைக்கு. ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல அதான் என்ன பேசியிருப்பாங்க அவ்வளவு நேரம்? என்ன கூப்பிட்டு வச்சு என்ன உள்ள பிரியாணி சாப்பாடா போட்டிருப்பாங்க. எப்பா என்னப்பா உங்க மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருப்பாங்க. விசாரணை அவர் எதிர்கொண்டிருக்காரு. அதாவது திமுக அப்படின்றத எந்த அளவுக்கு நீங்க ஆளும் கட்சியா பார்த்தீங்களோ அதை விட 100 மடங்கு எதிர்கட்சியா செயல்படுவாங்க. அவங்களுக்கு வந்து எதிர்கட்சியா சொல்ல வரீங்க. அதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, திமுக அப்படிங்கிறது ஊழல் இவ்வளவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க குற்றம் சுமத்துறது மட்டும் பெருசு கிடையாது. அந்த குற்றங்களை நீங்க சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப ஏவா வேலு கெத்தா போய் ஆஜராயிட்டாருன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே? அவரு எதுக்காக ஓடி போய் சிங்கப்பூர்ல ஒளிஞ்சாரு? ஒன்னு சொல்லட்டுங்களா? அப்பவே கெத்தா வந்திருக்கலாமே. அவரு கெத்தா வந்தது அவரோட உடல்நிலைக்காகன்னு போயிருக்காரு. இதெல்லாம் சாம்பிராணி போடுறாங்க. நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம். ஏன் அவர் முதல்ல சிங்கப்பூர் போனாரு? கெத்தா அன்னைக்கே வந்திருக்கலாமே. வக்கீல் படையோட வந்திருக்கலாமே. இல்ல அவங்க வந்து ஆல்ரெடி வெளிநாட்டுல அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அது ஏற்கனவே இது சிகிச்சைக்கு அந்த சொல்லுவாங்கல்ல எங்களுக்கான முன் அனுமதி பெற்று வச்சிருப்பாங்க. அது வெளிநாட்டு டாக்டர் அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நினைச்ச உடனே நம்ம ஊர்ல மாதிரி போய் ஊசி போட்டு வர முடியாது. அங்க வந்து முதல்ல வந்து எங்களுக்கான டைம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. அந்த டைம் ஏற்கனவே டைம் வாங்க தெரிஞ்சவருக்கு மறுநாள் கோர்ட்ல விசாரணை இருக்கே நம்ம வெளிநாடு போலாமான்னு நம்ம சட்டத்திட்டத்தை மதிக்க தெரியாதா? நீ விசாரணை வைங்க வைக்காம போங்க. திமுக தப்பு பண்றதுக்கு முன்னாலே அந்த குற்றங்கள்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கு வழி செஞ்சுட்டு தான் அவங்க தப்பே பண்ணுவாங்க. திமுகன்னு இல்லைங்க, ஒரு அரசியல் கட்சியை நடத்துறவங்க, அரசியல் கட்சி தலைமை வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு குற்றம் நடக்க போகுது, ஒரு குற்றம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம், ஒரு ஊழல் பண்ண போகிறோம். அதாவது நான் குறிப்பிட்டு ஒரு கட்சின்னு சொல்லலை, திமுகன்னு சொல்லலை, அதிமுகன்னு சொல்லலை, எந்த கட்சியும் சொல்லலை. இவ்வளோ நாள் நம்ம தமிழக வரலாற்றில் ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகளும் சரி, இனிமே ஆளப்போகிற கட்சி எப்படின்றத நம்ம இனிமே தான் பேச முடியும். அது இன்னைக்கு 100% ஊழலற்ற ஒரு கட்சியாக தன்னை மிகைப்படுத்தி கொண்டுட்டு போகிறாங்க. வெற்றித் தலைவர் விஜய் அவர்களும் அதைத்தான் முன்மொழிஞ்சு பேசிகிட்டு இருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை, என் கட்சியில் இருக்க எவனா இருந்தாலும் நீ தப்பு பண்ணுனா தண்டனை கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கூட இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமிக்கு கட்சியில் இருக்க பொறுப்பை நீக்கியிருக்காங்க. அவரோட கவுன்சிலர் பதவி நீக்க முடியாது, ஏன்னா அவர் சுயேட்சையா நின்ன வேட்பாளர். அவருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் அவர் வெற்றி பெற்றதில்ல, அதனால நம்ம அதை கடந்து போகலாம். அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அது என்ன வருதுன்னா, ஒட்டு மொத்தமா சேர்த்து அவர் வந்து லஞ்சம் வாங்கல, ஏதோ கடன் வாங்கியிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க, உருட்டுறாங்க போட்டு. இது வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு ஆல்ரெடி காதுக்கு போன ஒரு விஷயமா நிறைய விஷயங்கள் போயிருக்கு. இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம யாரு தப்பு செஞ்சாலும் நம்ம பேச போறோம். அதனால உடனடியா நீக்கி இருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். வீடியோல வீடியோவா அதுல கூட சொல்லுவாரு, என்னப்பா அப்படியே அசலை கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. அது வந்து அசலை கொடுக்குறியா அப்படின்னா, இப்போ நம்மளே யாருக்காவது கடன் வாங்கியிருக்கோம், நம்ம வாங்கி கொடுத்தோம்னு சொல்றதை விட வாங்கியிருக்கோன்னு வைங்களே, கொண்டு போய் வட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என்னப்பா வட்டியாக கட்டிட்டு இருக்க, மொத்தமாக கொடுத்தா எனத்தையா நாங்களும் ஒன்று பண்ணுவோம், அப்படியே வட்டியாக கட்டி எவ்வளோ நாளைக்கு பண்ண போறீங்க, அந்த வார்த்தை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அது விசாரணையின் முடிவில் தெரிய வரும். வீடியோ வைரலாக இருக்குது, அதாவது வெளியில் போயிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் பேர் வந்து தலையில் விழுந்துச்சு. தலைவர் அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாரு. இப்போ திமுக வருவோம், எதுக்கு நம்ம கட்சி, அதாவது எங்கேயுமே தவறு நடக்காத ஒரு கட்சியை பற்றி தவறு நடந்ததா சுட்டி காட்டி பேசுகிறத கூட நான் அசிங்கமாக நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை தவிர்த்துருங்க. மற்ற வீடியோவிலையும் ஏதாவது ஒரு கட்சிக்காரன் தவறு பண்ணுறான் அப்படின்னா அதை கழட்டி விட்ருங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தலைவர் விஜய் அண்ணா தப்பு பண்ணுறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு காத்து வாக்கில் வந்துச்சுன்னா தான் நம்ம பேசவே போகிறோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் இவங்க செய்கிற தவறுகளுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவங்க பூரா வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க, நம்ம கட்சிகளில் இருக்கவங்க. அவங்க ஊழல்லே ஊர்னவங்க தான். அவங்க ஊழல் பற்றியும், ஊழல் எப்படி பண்ணணும், விஞ்ஞான ஊழல் பண்ணுறவங்க. அதனால அது வந்து கட்சி பேர் தலையில விழுதுன்னும் போது தலைவர் வந்து புதுசா கட்சிகளை வர்றவங்கள உள்ள எடுக்க கூடாது. செந்தில் பாலாஜி
ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் வருவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனா என்னைய கைதெல்லாம் பண்ணிறக்கூடாது. அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் குடுத்துருக்காப்புல. அந்த லெட்டரோட உள்ள அர்த்தம் என்னவா இருக்கும்? அதாவது அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இன்னும் திமுக அரசு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வருவேன்ப்பா, நீங்க பாட்டுக்கு கைது கீதுன்னு எதுவும் பண்ணிவிடக்கூடாது. திமுக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி அவங்க இன்னும் கனவு உலகத்திலே இருக்காங்க. அவங்க தலைவரே அப்படிதான் நினச்சுக்கிட்டு ஆர்டர்லாம் போடுறாரு. உதாரணத்துக்கு கரூர் போறதுக்காகலாம் நீ போக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. தலைவர் கூட அங்க உடச்சு விட்டுருப்பாரு. என்னய்யா ஏய் தமிழக வெற்றி கழக ஆட்சி ஆரம்பிச்சு 2 மாசம் கடந்துருச்சு பாஸு, மாமா, அங்கிள் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லி அவரை உடச்சி விட்டுருப்பாப்புல. தமிழக வெற்றி கழக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து இப்போ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கனவு உலகத்துலேருந்து வெளியில் வாங்கன்னு சொன்ன மாதிரி தான் செந்தில் பாலாஜிக்கு சொல்கிறதுக்கு தோணுச்சு. அதாவது தப்பு பண்ணிட்டோம்னு நல்லா தெரியுது. தப்புல மாட்டிக்கிட்டோம்னு நல்லா தெரியுது. அப்போ அந்த குற்றவாளி வந்து தானாக வந்து வழியை விழுவாரா? விழுவானா? விழமாட்டான்ல. அப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான அவ்வளோ வேலையும் பார்ப்பாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யார் ஒருவரும் இன்றைக்கி இருக்கிற வயசு பசங்க அரசியல் பேசுனது கிடையாது. அரசியல் என்ன நடக்குதுன்னு காது கொடுத்து கூட கேட்டது கிடையாது. அவங்களோட வாழ்க்கை முறையே வேறு மாதிரி போய்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வெற்றி தலைவர் விஜயும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பேருமே அரசியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சட்டப்பேரவை கூட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான பேர். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னடா கண்ணுக்கு முன்னால் ஊழல் தெரியுது, இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க தெரியுது, 200 கோடி ரூபாயில் செலவாகி முடிக்கக்கூடிய ஒரு பாலத்துக்கு 380 கோடி ரூபாய் டெண்டர் விட்டுருக்காங்க. இப்போ வெற்றி தலைவர் அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 180 கோடியே 200 கோடியிலேயே மறு டெண்டர் அறிவிக்க போகும்போது அரசுக்கு 180 கோடி ரூபாய் மிச்சமாகுது. இவ்வளோலாம் ஊழல் பண்ணி தானே இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்க. ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இவங்க போனாக்க உடனே ஜாமீனில் வந்துடுறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது. அந்த ஜாமீன் விஷயத்துக்கு தான் இப்போ வர்றேன். திமுக மேலே இன்னைக்கு உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்ப ஏவா வேலு ஆல்ரெடி நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கைது பண்ணக்கூடாதுன்ற ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஒண்ணுமே தப்பு பண்ணல, என் பேர் எஃப்ஐஆர்ல இல்லைன்னு சொல்ற செந்தில் பாலாஜி முதற்கொண்டு இன்னைக்கு முன்ஜாமீன் வாங்கி கையில வச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் ஓகே, அவங்க மேல கேஸ் உள்ள போகுது. நீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க. தமிழக வெற்றி கழக நிறைய வேட்பாளர்கள் இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்துகிட்டு இருக்கிறவங்க மேல ஆல்ரெடி வேட்பாளரா திமுக சைட்லயும் அதிமுக சைட்லயும் நின்று தோத்து போனவங்க இவங்களுடைய வெற்றியை எதிர்த்து இன்னைக்கு வழக்கு போடுறாங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜியோட வெற்றியை எதிர்த்து கோவை தெற்குல நம்ம சைட்ல இருந்து ஒருத்தர் வேட்புமனு போட்டிருக்காரு, மனு போட்டிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சது, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ரெண்டுலயுமே ஜெயிச்சதை எதிர்த்து இனிகோ இருதயராஜும் ஆர்டி சேகரும் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் மேல. அந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு செங்கோட்டையன் ஐயாவுடைய கோபிச்செட்டிப்பாளையம் வெற்றியை எதிர்த்து திமுக அதிமுக சார்பில் விஎஸ் பாபுன்னு நினைக்கிறேன், இது விஎஸ் பாபுல பாபுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த வழக்குக்கு இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு செங்கோட்டையனுக்கு நீதிமன்றம். ஆனா நம்ம சைட்ல திமுக சைட்ல எல்லாம் வந்து திமுக நம்மளுடைய வேட்பாளர்கள் எதிர்த்து போட்ட வழக்கு பூராமே தள்ளுபடி ஆயிடுச்சு. ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்தியா அப்படின்ற அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு வச்சிருக்கிறது கோர்ட்டை, நீதிபதிகளை. நீங்கள் கேள்வி கேட்கவே கூடாது. மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். நீங்கள் கேட்கக்கூடாது. மக்களுக்கு நம்பிக்கை போச்சுன்னா நீங்கள் வாழாதீங்க, செத்து போயிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். என்னைக்கு நம்ம என் உரிமை நான் கேட்கணும், நீங்கள் நீதிமன்றத்தையும் கேள்வி கேட்கலாம், நீதிபதியும் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கோ அன்றைக்கி தான் நம்ம பேச முடியும். இன்றைக்கி வாய் இருந்தும் மௌனியாக தான் இருக்கும். நம்ம வாய் இருக்குது, கேட்கணும்னு நமக்கு ஐயோ இவ்வளோ குற்றங்களும் இருக்கே, ஏன் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மனசு உள்ளுக்குள்ளே வேதனை இருக்குல்ல. இந்த வேதனையை நம்ம எங்கே போய் சொல்ல முடியும்? கோயில் குளத்தில் போய் தான் காசை வெட்டி போட முடியும், அடித்து விட முடியும். நாசமாக போக, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா, அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் நாசமாக போயிடும், இப்படி காசுகளை வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணுறாங்களே, இதுதானே உண்மை. ஒரு ஊழல் வழக்கு ஊழலால் மறைக்கப்படுது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காவல்துறை எடுத்துக்கோங்க, கையில எடுத்துக்கோங்க. சின்ன இடத்துல இருக்கிற காவல்துறையோ மிகப்பெரிய இடத்துல இருக்கிற காவல்துறையோ அவங்க பணிச்சுமை காரணமா நிறைய பிரஷர் இருக்கும் அவங்க மேல. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில தூக்குறாங்க. ஏவா வேலுவை பிடிக்கிறதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, சம்மன் கொடுக்குறாங்க, வெளிநாடு ஓடிடுறாரு. செந்தில் பாலாஜிக்கு நேரடியா போய் அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தே போடுறாரு. நிறைய போயிட்டு இருக்கு, ஓகேவா. ஆனா அவங்க அவ்வளவு ஸ்டெப்பும் இன்னைக்கு ஒவ்வொன்னா எடுக்கிறாங்க. ஈஸியா அவங்க நீதிமன்றம் பின்னாடி ஒளியிறாங்க. கேளுங்களேன், நீங்க கைது யாரை வேணா பண்ணலாங்க. உடனடியா காவல்துறை நினைச்சா ஒருத்தரை கைது பண்ணிடலாம். அவங்க மேல எஃப்ஐஆர்னு ஒன்று போடணும். இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி என்ன சொல்றது, என்ன சொல்றாருன்னா என் மேல எஃப்ஐஆரே இல்லைங்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. எஃப்ஐஆரே போடாமல் இவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இருக்குது, இவர் இந்த லிங்கில் இந்த இடத்துல இந்த குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் வழக்காடு மன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் சுட்டி காட்டி சரியான
அந்த வழிகாட்டி நெறிமுறைகளோட இவங்க குற்றவாளியாக இருக்கிறதுக்கு 60% வாய்ப்போடு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா தான் நீதிமன்றம் அவர்களை தண்டனை பண்ணும், சிறையில் போட சொல்லும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருந்த ஒருவரை பிடிச்சு நீங்கள் உடனே ஜெயில எல்லாம் போட்டுற முடியாது, சட்டத்தில் இடமும் கிடையாது. கிடையாது. அப்ப ஏன் திமுக மட்டும் இன்னைக்கு கரூர் விஷயத்துல எடுத்து நாங்க மட்டும் கரூர் விஷயத்துல இப்போ முதல்வரா இருக்கிற விஜய் தூக்கி உள்ள போட்டிருந்தானா அன்னைக்கு ஒன்று சொல்றீங்க, ஆமாம் விடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் ஒரு தனி மனிதர், உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி வாக்கு கேட்டு வர்றீங்க, புதிய கட்சியை எடுத்து நம்ம தலைவர் வந்து முன்னெடுத்துட்டு போறாரு. அப்போ பொய்யான வழக்கை போட்டால் கூட அந்த வழக்குகளுக்கான ஜோடனையோட அந்த காவல்துறை அவங்க மேலே எஃப்ஐஆரை போட்டுரும். எஃப்ஐஆரை போட்டு இவர் இது பண்ணினாரு, இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆணித்தரமாக ஒரு பொய்யவோ உண்மையவோ அடித்து அந்த செக்ஷன் பிரகாரம் அவர் மேலே ஒரு வழக்கை பதிவு பண்ணி அது கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு அதுதான் உண்மைன்னு நம்பும். ரைட்டு. இப்ப அதே அருண் ஐபிஎஸ் அவர்கள் நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் முட்டுக்கட்டையா இருந்தவர் பிரச்சார டைம்ல. அவருக்கு நம்ம பொறுப்பை விஜய் அவர்கள் பொறுப்பை முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா கொடுத்தது பேசு பொருளாச்சு. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் மேட்டர்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு, நிறைய வந்துச்சு அந்த டைம்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் வந்து சவுக்கு சங்கரத்துக்கு உள்ள போட்டவர், குண்டாஸ் போட்டவர், சவுக்கு சங்கர் மற்றும் வராகின்னு இன்னொருத்தர், அவர் மேல குண்டாஸ், ஆவுன்னா குண்டாசு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல நீதிமன்றம் கொட்டு வச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு மறுபடியும் அவர் அகாடமியில தூக்கி போட்டிருக்காங்க. அகாடமினா இன்னைக்கு போலீஸா புதுசா ஆக போறவங்களுக்கான ஒரு பயிற்சி. அப்ப அந்த இடத்துல அவரை போடும்போது அவருடைய அந்த அரசியல் பார்வை ஒடுக்கப்படுது. திமுகன்ற அந்த பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் திமுக சைடுல அரசியல் பிம்பம் உடையுது. கரெக்டா? என்ன பைத்தியகாரதான, போங்கப்பா போங்க. ஒன்று சொல்லட்டுமா, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி தான் அருண் உள்ளே இருந்தாலும் ஃபீல்டில் இல்லைனாலும் அவர் வச்சது தான் சட்டம். அவர் தமிழ்நாட்டு காவல்துறையில் எந்த மூலையில் நீங்கள் கொண்டு போய் போட்டிருந்தாலும் அவரோட லிங்கு வேலை செய்யும். அவர் அவராக தான் இருப்பார். அவருக்கு கீழே தான் காவல்துறை வேலை செய்யும். அவருக்கு கீழே இருந்த அந்த காவல்துறையினர் இன்றைக்கும் அந்த மதிப்பு மரியாதையை அவர் வாக்கு தட்டாமல் வேலை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அந்த கம்பெனியில் படிப்படியாக முன்னேறி ஒரு பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட சொல்கிறத நான் கேட்பேன். அந்த அதிகாரி வந்து இப்போ உதாரணத்துக்கு போக்குவரத்து துறை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆரம்ப காலங்கள்லேருந்து நான் போக்குவரத்து துறைக்குள்ளே புழங்கினவேன். கான்ட்ராக்ட்லேருந்து, டெய்லி வேஜஸ்லேருந்து, ஆக்ட் அப்ரெண்டிஸ்லேருந்து எல்லா கழுதையுமே அதுக்குள்ளே தெரியும் என்ன நடக்குதுன்னு, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறதுல என்ன நடக்கும்னு. ஆனால் ஒரு அதிகாரி, ஒரு டிஎம்ஆவோ ஒரு மேனேஜராவோ இருக்கிறவர் இன்னொரு பிரான்ச்சுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் எங்களை தொடர்பு கொள்வார். ஒரு அவசரமாக ஒரு வேலை இருக்குது, நீங்கள் கான்ட்ராக்ட் லேபரில் இருக்கவங்களில் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு எங்கள் பிரான்ச்சுக்கு உடனே வாங்க, ஒரு வண்டி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உயர் அதிகாரி ஒருத்தர் எனக்கு தகவல் கொடுத்துருக்காருன்றதுனால நான் இங்கிருந்து அவரோட வேலையை பார்க்குறதுக்கு தான் போவேன். எனக்கு இங்கே இருக்கிற அதிகாரிக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய அதிகாரி அவர் தான், என் பார்வைக்கு அவர் தான் அதிகாரியாக தெரிவார். அவர் எந்த துறைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல அவர் ஷிஃப்டிங் பண்ணி போட்டிருந்தாலும் நான் ஒரு அதிகாரியின் கீழ் வேலை பார்த்துருக்கேன், ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டேன், 1 வருஷம் வேலை பார்த்துட்டேன். அப்படிங்கும்போது அந்த அதிகாரி அனைத்து கீழ்மட்ட உறவுகளையுமே தன்னோட கைகளை வச்சுருப்பார். அப்படி இருக்கும்போது நீங்கள் பெருமைப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே நடக்கலைங்க. இது தமிழ்நாடு. இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா 75% இன்றைக்கி காவல்துறையாக இருக்கட்டும், அரசு உயர் அதிகாரி 50%, மன்னிக்கணும், 50% வேலை நபர்களை வந்து திமுக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டவங்க. அப்போ இவங்கெல்லாம் யாருக்கு வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி புதுசாக வந்திருக்க ஒரு அரசுக்கு வேலை பார்க்குறதுக்கு அவங்க அரசு ஊழியராக இல்லை. அன்னைக்கு அவங்க லஞ்சம் கொடுத்தாங்களோ, நேர்மையாக வந்தாங்களோ, சிஎன்பிசி எழுதி வந்தாங்களோ, எப்படி வந்தாங்களோ அது மேட்டரே கிடையாது. அவங்க அரசு ஊழியராக பதவி பெற்றாங்க. அதுக்கு காரணம் திமுக அரசு, கலைஞர். ஆனால் லட்சக்கணக்கில் கொடுத்து தானே வேலைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பாங்கல்ல. நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் வாங்கினாங்கன்னு சொல்கிறவங்க மேலே வழக்கு போடுறத விட இந்த கொடுத்தான்னு சொல்கிறவங்க மேலே எதுக்கு வழக்கு போட மாட்டேங்கிறீங்க? என்னையோட பார்வை வாங்கினவன் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒருத்தரை குற்றவாளி ஆக்குறத விட இவர் கொடுத்து அவரை குற்றவாளி ஆக்கிட்டாருன்னு சொல்கிற அவரை பிடிச்சி உள்ளே போட மாட்டேங்கிறீங்க. என்னோட கேள்வி அதுதான். நான் ஆரம்பத்துலேருந்து யோசிக்கிறது அதான். நான் நல்லவனாக இருக்கேன், என்னோட இயலாமையும் என் குடும்பத்தையும் மிரட்டி என்கிட்ட வந்து இந்த வேலையை சாதிக்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போ வாங்கின நான் பாதிக்கப்படுறேன், என்னோடய வேலையை இழந்துட்டு வீட்டுக்கு போகிறேன், என் குடும்பம் பாதிக்கப்படுது, என்னோடய குடும்பம் கஷ்டத்துக்குள்ளே போயிடுது, நான் ஒரு கெட்ட பேர் எடுத்துடுறேன், பத்திரிகையிலையும் வலைதளங்கள்லையும் என்னோடய பேர் பிரபலியமாக பேசப்படுது, என் குடும்பத்துக்கும் ஒரு அசிங்கம் ஏற்படுது, குடும்பத்தோட வேறு இடத்துக்கு ஷிஃப்டிங் ஆகி போகிற நிலைமை வந்துடுது. ஆனால் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிற ஒருத்தன் இன்றைக்கி வரைக்கும் காலரை தூக்கி கொடுத்துட்டு
நான் இப்படி நீ அடுத்த அதிகாரி வந்தானா அவனுக்கு நான் லஞ்சம் கொடுத்து என்னோட வேலையை சாதிச்சுக்குவேன் ஆமா இது அப்படின்னு. தப்பான விஷயம். அப்போ இதை நம்ம அவன் தான் யோசிக்க முத வேண்டியதுதான். குற்றவாளி. ஏன் அவன் மேலே நீங்கள் தண்டனை எடுக்கல? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதெல்லாம் சட்டமாக்கணும். குற்றம் அதாவது லஞ்சம் கொடுத்தவனும் லஞ்சம் வாங்கியவரும் அப்படின்றத விட லஞ்சம் ஆல்ரெடி அது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. ஏன் லஞ்சம் அப்போ கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்னு குற்றம். தெரியுதுலப்பா. நீங்களாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டான் அப்படின்னா அவன் எதனால வாங்கினான், அவன் எப்படி மிரட்டப்பட்டான், இதெல்லாம் வெளியிலே தெரியாமல் போயிடும். லஞ்சம் வாங்கினவனை கையும் களவுமா பதற பதற பிடிச்சிட்டு போகிற அந்த காவல்துறை உன்னை எப்படி மிரட்டி கொடுக்க வச்சானா, வாங்க வச்சானா, எதுக்காக நீ இதை வாங்கினேன்ற ஒரு கேள்வி என்னைக்காவது கேட்டிருக்குமா? ஒரு பாதிக்கப்பட்ட அதிகாரி அது எந்த சூழ்நிலையில் அதை வாங்க வந்தார், இல்லை அவர் திணிக்கப்பட்டாரா வாங்குறதுக்கு? இல்ல இது எல்லா இடத்துலயும் நடந்துராது. இத வந்து நம்ம முட்டு கொடுக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ம் இன்னைக்கு நம்மளே இருக்கோம். ம் உதாரணத்துக்கு இப்ப நம்மளே போறோம் ஒரு அரசு அலுவலகத்துக்கோ, ஒரு மாநகராட்சி ஆபீஸ்க்கோ போறோம். ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்க போறோம் அப்படின்னா, ஆ. அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்க போகும்போது இங்க இருந்து இந்த நம்பரை எழுதி குடுப்பாங்க. நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஆமா. அங்க போங்கன்னுவாங்க. ஆ. அங்க போனா ரைட் பேப்பர் இருக்கும். ஒரு 10, 20 பேர் வரிசையில இருப்பாங்க. ம் ஒரு ரூ. 500 குடுத்தீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள வாங்கி தந்துடுறேன். இந்த வார்த்தையை நம்மளே காதுல கேட்டிருப்போம். ஒன்று சொல்லவா? ம். அவங்க கேட்கல. ம். நம்மளே ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனோம். நமக்கான நாள் கொடுத்தாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கன்னாங்க. ம். நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு ஆளை நாடுறோம். ம். அண்ணே 4 நாள் வர முடியாதுண்ணே. ம். எனக்கு அவசர வேலைகள் இருக்கு. நான் வெளியூர்ல வேலை பார்க்குறவன். ம். அதனால ஏதாவது பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு விடுங்கண்ணே. இன்னைக்குள்ள இதை வேலையை முடிச்சு விட்டீங்கன்னா ஒரு நாளோட நான் கிளம்பிடுவேன். நான் ஒரு நாள் லீவ் போட்டேன்னா எனக்கு 2000 லாஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அவர் அப்பனா சரி ஏதாவது பார்த்து செய்யுங்க. நான் உங்களுக்கு கரெக்ட். உடனடியாக வேலை பார்க்குறேன்னு ரைட். சொல்லியிருப்பாரே தவிர சொல்லியிருப்பாரு. நீ எனக்கு 1000 கொடு நான் ஆ. உனக்கு வேலை பார்க்குறேன்னு எந்த ஒரு சொல்லல. அதிகாரியும் சொன்னது சொல்லல. கிடையாது. அத வாங்குனா அன்னைக்கே வேலை பார்த்து குடுக்க முடியுது அவங்களால. நம்மட்ட இருக்கு நம்ம குடுத்துடுறோம். இல்லாதவங்க எத்தனை பேர் வேலைய வெட்டி விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க ஆ. அப்ப அந்த வரிசையை உடைக்கிறீங்க. பணம் இருக்குன்ற திமிருல ஒருத்தனை விலைக்கு வாங்குறீங்க. ம். அவன் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்றான். ம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் கடுக்க கடுக்க நின்று அந்த உட்கார்ந்துருக்கிறோம். ஏழை வந்து நின்னுகிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன முதல் அது? குற்றவாளி இந்த ம். காசை கொடுத்து தன் வேலையை சாதிச்சுக்கிட்ட இவன் தான். ம். இவனை தான் பிடிச்சி உள்ள போடணும். இதுதான் என்னோட ஆசைப்பா. அதுக்கு மேல நான் ஏதாவது தவறா சொன்னேன்னாக்கா உங்க இல்ல நண்பர்கள்ட்ட அதுதான். சொல்லிருங்க. நமக்கு நடந்த ஒரு அனுபவத்த நான் என்னோட சொல்றேன். அனுபவத்தை நான் சொல்றேன். அதாவது என்னால ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நான் வந்து வரிசையில நிக்க விரும்பல. என் கால் கடுக்க கூடாதுப்பா. என்கிட்ட பணம் இருக்கு. என்னோட பண திமிரை வந்து நான் அங்க காமிப்பேன். அங்க இருக்கிற யாரோ ஒரு அதாவது அரசு ஊழியர்னாக்க ஒரு 500 போட்டா அவன் வேலை பார்ப்பான்டா அப்படின்ற எண்ணத்தை இந்த அரசு ஊழியர்கள் என்னைக்கு உடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு கௌரவம் தேடி வரும். 500 எப்போ வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க. ஆனால் உங்கள் மரியாதையை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாளில் நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. உங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த 500 கொடுத்தவன் இவனுக்கு 500 கொடுத்தா அவன் வேலை முடிச்சு கொடுத்துருவான்டா நீ இறப்போ அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நம்ம காதுலயே கேட்டிருக்கோம். ஆமா உண்மைதான். இதுதான் உண்மையிலே இன்னைக்கு அரசு அலுவலகங்களோட அவலங்களா இருந்துச்சு. ஆமா. இன்னைக்கு அந்த அரசு அலுவலகங்கள் படிப்படியா மாறிட்டு வருது. உதாரணத்துக்கு சார் பதிவாளர் அலுவலகங்கள் இதெல்லாம் நிறைய இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாம் தெரியும். நமக்கே வந்து நியூஸ்ல பாத்துருப்போம். நல்லா கேட்டுக்கங்க. ரைடுன்னு சொன்ன உடனே நல்லா கேட்டுங்க. உங்க சகோதரி சரியான சொம்பு சப்பக்கடி கட்டுறாங்க இல்ல பாருங்க. ஆமா அப்புறம் எப்படி நான் நடந்தது பழனி சொல்றேன். மேட்ரு இப்படி வந்துச்சு? எந்த பழனி மேட்ரு? இப்ப பழனி மேட்ரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெள்ள தெளிவா ஆ. சொல்லியிருக்காரு. திமுக காலங்கள்ல போடப்பட்ட அவ்வளதையும் உடைச்செறிஞ்சிருக்காரு. ஒண்ணு இதுல வேற சொல்லவா? இந்த மாரிதாஸ் மாதிரியான சொம்பு ஆட்கள்லாம் வந்து நான் என்ன கேக்குறேன், ஆதார் அதுக்கு வச்சிருக்கியா? ம். போ காவல்துறையிட்ட போ. என்ன ம். உன்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்களா? நாங்கலாம் அப்படி விட்டுருவோமா? ஒண்ணு சொல்லவா? அதாவது ஒண்ணு சொல்லவா? ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு சவுக்கு சொல்லவா? சங்கர் மாதிரியான பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பெரிய பத்திரிகையாளரா? பேசலாம். ஆமா பெரிய பத்திரிகையாளர் சொல்லிக்கிறாங்க. சரி அவர் சரி. வந்து இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளரா இருக்காரு. விவரம் தெரிஞ்சவரு. ஆ. அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையிலயோ இல்ல அவங்களுடைய நிறுவனங்கள் சார்பாவோ ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சுக்கிறவரு. ம். அரசு விஷயமோ எதிர்க்கட்சி விஷயமோ உள்ளுக்குள்ள புகுந்து பேசுறவரு, பெட்டிக்கு பேசுறவரு. ஆ. ரைட்டா? அதை தள்ளி வச்சிருவோம். அதை ரைட்டா தள்ளி வேணாங்க வச்சுட்டு நமக்கு ஆதாரம் வச்சிருக்காரா? இன்னொருத்தர இந்த மாரிதாஸ் எடுத்துக்கங்க. கரூர் விஷயத்துல சம்பந்தமே இல்லாம ஏஐ வீடியோ போட்டு சிக்கி இன்னைக்கு உள்ள போயிருந்தாரு. ம். அதுக்கப்புறமா வந்து சம்பந்தமே இல்லாம ஆதவர்ஜுனா அவர்களை வந்து யாரோ ஒரு மார்ட்டின் ஏதோ ஒரு சொல்லவா? மார்ட்டின் 2 விதமான மார்ட்டின் இருக்காங்க. அது ஒண்ணு சொல்லவா? ஆதவர்ஜுனா குடும்பத்துல இருக்கிற ஒண்ணு சொல்லவா? மார்ட்டின். இவ்வளவு விஷயங்களை தப்பு தவறா பேசி நம்மளுடைய யூடியூபர்ஸ் அந்த யூடியூப் சேனலை பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸையும் வலைதள வாசிகளையும் பொதுமக்களையும் ஏமாத்துறாங்க. ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா காவல்துறையிட்ட போ, வேலை பாரு. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல காவல்துறையினர்ல இருக்கிறவங்க ஆதாரத்திற்கு வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லட்டுமா? ம். ஒரு தகவல் வந்து நான் ஒரு ஆதாரம் எவிடன்ஸ் கொடுக்குறேன். இவர் மேல இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குன்னு நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா ஒரு உயர் அதிகாரி கிட்ட கொடுத்தா உயர் அதிகாரி அந்த ஆக்ஷனை எடுக்க முடியாது. லீக் பண்ணுங்க. ஒன்று சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க. மேடம். அந்த ஆதார எவிடன்ஸ் வந்து கீழே இருக்கிற காவல்துறையில ஒருத்தர்ட்ட வரும். அவர் தான் ரைட்டர். அவர்கிட்ட இருந்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக ரைட்டர்கிட்ட போகும். அதாவது கேட்டையா ரைட்ரு, சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்,
இப்படி வரிசையாக போய் தான் அவர் கைக்கிட்ட போகும். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா அது கீழே வந்துடும். எந்த செஷனில் கொடுத்தா நம்ம உதப்படுவோம்னு தெரியுமோ அந்த செஷனுக்கே இந்த மேட்ரு வரும். அப்போ இந்த செஷனுக்கு வந்த உடனே என்னப்பா கொடுத்துருக்க எவிடன்ஸ்னு பூரா அழிஞ்சு போயிருக்கேன்னு வாங்க. புரிஞ்சுச்சா? அவனு சொல்லவா, மக்களே அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு சொல்லி கடந்து தான் போக முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் ஏகப்பட்ட லஞ்சங்கள் ஊழல்கள் திமுக சார்பில் பண்ணினது அவ்வளவும் இன்றைக்கி மறைக்கப்பட்டுட்டு வருது. ஆதாரத்தை அளிக்கிறதுக்கு எவ்வளவோ முன்னாள் மாஜிக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அழிச்சிட்டு இருக்காங்க. பூரா வெளிநாட்டில் பதுக்கி முடிச்சாச்சு. இனி இவங்கள பிடிச்சிருவாங்களா, இவங்க சொத்துக்களை முடக்கிடுவாங்களா, நம்மளாம் நினச்சது நடந்துருமான்னு நினைப்போம். கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கும். ஏன்னா ஆட்சி இன்னையோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறமும் இருக்குது. நிறைய இவங்க பார்க்க வேண்டியிருக்கு. வரட்டும். இன்னும் 4 நாளில் லண்டன்லேருந்து வர்றாப்லையா ஒவ்வொன்றுக்கா ஆப்பு சொருகிறதுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் ரெடியாக இருக்காரு. பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுடைய அனுபவங்கள் அரசு அலுவலகங்களில் ஏதாவது நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.